பொய் சுவிசேஷம் அல்லது போலியான சுவிசேஷங்கள் அப்படின்னு சொன்னா, பைபிள்ல அதுக்கு ஒரு டேர்ம் பவுல் கூட யூஸ் பண்றாரு. நீங்க 2 கொரிந்தியர்ல நீங்க வாசிப்பீங்க 11ஆம் அதிகாரத்துல வேறொரு சுவிசேஷம் அப்படி சொல்றாரு. ஏன் வேறொரு சுவிசேஷம்னா, வேறு பலவிதமான சுவிசேஷம் என்கிற பெயர்ல அவர் கேள்விப்படுகிறபடினாலே ஜனங்களை எச்சரிக்கிறதுக்கு வேறொரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா அதை நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறது நீங்க பார்ப்பீங்க. அப்ப பொய் சுவிசேஷம் அல்லது போலியான சுவிசேஷங்கள்னா, மனிதர்கள் தங்களுடைய காலத்திற்கு ஏற்ப ஏற்படுத்தின அல்லது வேத வசனங்களுடைய தவறான புரிதலுக்கு ஏற்ப பரப்பப்பட்டதான செய்தி தான் பாத்தீங்கன்னா அவைகள் போலி அல்லது பொய் சுவிசேஷங்கள். இவைகள் சில உண்மைகளை கொண்டிருந்தாலும் உண்மையான தேவனை வெளிப்படுத்தாத செய்தி. ஏமாந்து விட வேண்டாம். தேவன் யார், அவர் என்ன செய்தார் என்பதை குழப்பமாகவும் தவறாகவும் அறிவிக்கிறதான செய்தி பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபால்ஸ் காஸ்பல்ஸ். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், மனிதனுடைய ஆத்மாவை மீட்க சக்தியற்றதான செய்தி பாத்தீங்கன்னா பொய்யான சுவிசேஷம். பேர் சத்தியம் அப்படின்னு காணப்படாதுக்கு சுவிசேஷம் காணப்படணும்.